இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடும்படியாய், கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த இடத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் பிஸ்னஸை என்னுடைய வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் தேவரையே நீர் இறங்கும் என்று சொல்லி, நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஓர் ரப ஷபலத ரந்தனி கடபலது. ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியா எல்லாரும் ஒப்பு கொடுங்க. வாயை திறந்து ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காக்கிற வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஆளுகை செய்வீராக. கர்த்தர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி, ஓர் ரபல பாஷபலத ரந்தனி கடபலது. இந்த தேசத்தில் நாங்கள் பழகி பெருகும்படியாய், நல்ல வேலையை என்னுடைய பிஸ்னஸை நல்ல விதத்தில் ஆசீர்வதிக்கும்படியாய் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய கரத்தில். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை இந்த தேசத்தில் கொடுப்பீர் என்று சொன்னால் உம்முடைய சாட்சியாய் ஆண்டவரே இந்த தேசத்தில் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி, ஓர் ரகட பாஷபலத ரந்தனி கடபலது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் வாயை திறந்து என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லா தேவையில்லாத காரியங்களை என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் ஆளுகை செய்யாதபடிக்கு, மாம்ச சிந்தை என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு, என்னுடைய வேலையில் உள்ள பிரச்சனை, என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓர் ரப ஷபலத ரந்தனி கடபலத ரகபலது. ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. இந்த இடம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இப்பொழுதே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆவியில் நிறைந்து உண்மையாய் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய நாவிலும் துதி எழும்புவதாக என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் சும்மா இராதபடிக்கு ஆண்டவரே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சத்ருவைக்கு ஆண்டவரே எல்லா ஆலோசனைகளையும் நீக்கி விலக்கி எங்களை ஒவ்வொரு நாளும் காக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு விஷயம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய மாம்ச சிந்தைகளை ஆளுகை செய்யாதபடிக்கு தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லி இதோ இந்த இடத்து முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி பலிகளோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எழுந்து பெத்தேலுக்கு போ, இதுதானே தகப்பன் வீடு. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சகோ.
நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேற்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துகிட்டு செல்வோம் அதுதானே தகப்பனே. நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துகிட்டு செல்வோம் அதுதானே தகப்பனே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்துவிட்டு செல்வோம் அதுதானே தகப்பனே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். நன்றி பாடல் பாடலும் துதி பலிபீடம் கட்டலும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி என்று சொல்லி ஓ ரக்கல வாஷபலத ரந்தனி கடபலது. ஓ பிறந்த நாள் முதல் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை காத்து வந்த பரலோக தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரல கலவா ஷபலத ரந்தனி கடபலது. எங்களை வெட்கப்படுத்தாம ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து ஒரு நல்ல தகப்பனா இருந்த ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ glory hallelujah. ஓ ரப ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. ஓ ரிமந்தனி ஓ கலபா ஷபலத ரந்தனி கடபலது. ஓ நன்றி பலிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு ஆண்டவரே. அந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சபையாராய் உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் உம்மை சேர்த்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றிலும் மேலானவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் பெரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நம்மளுக்கு எட்டாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை நமக்கு அவர் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். உள்ளத்தின்
சொல்லுவதற்காக உமக்கு நன்றி. ஓ ரிபா கலவா ஷபலதர கபலது. ஓ ரிமந்தரியோ கலவா ஷபலதர கபலதர கபலது. ஓ ரிமந்தரியோ கலவா ஷபலதர கபலதர தரியோ கலவரது. ஓ உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவரே நீர் சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரிபா கலவா ஷபலதர தனி கடபலது. உன்னை வேறு பிரித்தெடுத்தது நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபா லரகன வாஷபலதர தனி கடபலது. ஓ ரிபா கலவா ஷபலதர உன்னை உயர்த்தும்படியாய் உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் ஓ நானே உன் தேவனாய் இருந்து ஓ உன்னை வழிநடத்தும்படியாய் உன் தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நானே நடத்தினேன் என்று நீ சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓரில ரக்கனந்தலியோ கலவாஷபலதரந்தனி கடபலது. ஓரியாந்துனி மாரி பக்கலு ஷபலதரந்தனி கடபலதர கபலது. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் செங்கடலையே ரெண்டாய் பிளந்த தேவன் நம்முடைய தேவன். ஓ நில ரப கலவாஷபலதர கபலது. ரியாந்துனி மாக்கல வாஷபலதர அந்தனி யோ கலவா கந்தனி யோ கலவு. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாகாமை உள்ளவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஷபலதர அந்தனி கடபலது. அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்து மனித ரூபம் எடுத்து நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்தார். அதை உணர்ந்தவர்களாய் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தவரை பார்த்து பாடுவோமா? எனக்கு இயேசு போதுமே என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே
மாம்சமான யாவர் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இப்பொழுதே ஊற்றப்படட்டும் ஆண்டவர். வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுதே ஊற்றுவீராக. ஆவின் வரங்களினாலே நிரப்பும் ஆண்டவர். ஆவின் வரங்களினாலே நிரப்புவீராக. ஓ ராபா பாபா பாபா கபலதர கபலது. ஓ ரிபா ஷபலதர கபலதர தனி கடபலது. ஓ ரிபா பாபா பாபா கபலதர தனி கடபலது. எல்லா கட்டுகளும் ஆண்டவர் இன்றைக்கே உடைக்கப்படுகிற நாளாய் ஆண்டவரே நீர் எழுப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரிபா கலபா ஷபலதர தனி கடபலது. ஓ ரிபா கலமந்தரி ஓ கலபா ரிபா ஷபலதர தனி கடபலதர கபலது. ஓ ரிபா ஷபலதர தனி ஓ கலமந்தர கடபலது. ஓ ரிபா ஷபலதர தனி கடபலது. ஓ உடைய ஊழியக்காரர் மேலும் உடைய ஊழியக்காரர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய வல்லமையை ஓர்வில ரகட வாக்கந்தனி யோ கலபாஷபலது ரியாந்துடைய மாக்கல வாந்தனி யோ கலபாஷபலது ரக்கபலது. ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. நீ ரகட வாக்கந்தனி யோ கலபாஷபலது. ஓ உடைய வல்லமை இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே நீர் நிரம்பி இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்னியாய் இந்த இடத்துல நீர் இறங்கி இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓரில ரகட வாக்கந்தனி யோ கலபாஷபலதரந்தனி கடபலது. ஓரியாந்துனி மாக்கலபோஷபலதரந்தனி கடபலதர கபலது. ரிபோ கலபாஷபலதரந்தனி கடபலதர கபலது. ரியாந்துனி மாரிபோ கலபோஷபலதர கபலது. அது பெருகி 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 ஆண்டவரே அது உன்னதத்திலே வந்து எட்டத்தக்கதாக அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்ருவர் மீது கை போடாதபடிக்கு அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்க மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென், ஆமென். என்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 120வது அதிகாரம், சங்கீதம் 121வது அதிகாரம். சிஸ்டர் அனிஷா அதை வந்து நடத்த முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 120-121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் மேச்சேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே இருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எண்ணப்படுகிறார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை மிதந்தர் கொண்டே என்றென்றைக்கும் காப்பார். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவுசெய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு முதல் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளை கேஸில் பிள்ளைக்கு இது ஒரு அட்மிஷன் கிடைக்காம ரொம்ப நாளாக நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எந்த ஸ்கூல்லையுமே அவளை கூப்பிடவே இல்லை. கடைசியாக அப்தாபி இந்தியன் ஸ்கூலில் எந்த போன வாரம் அவளுக்கு அட்மிஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக கொஞ்சம் பிரயாசப்பட்டதும் சாராளோட அம்மா தான். அவங்களுக்கும் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்து பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல அட்மிஷன் கிடச்சிது. அதற்கு அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். திருப்பி மூத்த மக வாகனம் எடுக்க வேண்டும்னு அவள் பிரயாசப்பட்டா. ஆனால் எடுக்காமல் ரொம்ப நாளாக கஷ்டத்தோடு தான் இருந்தா. ஆண்டவர் அதுவும் கிரியை செய்து ஒரு வாகனம் எடுக்க ஆண்டவர் கிரியை செய்தார். அதற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வாகனம் ஓட்டும் போது ஒவ்வொரு நாளும் நான் அந்த வாகனத்தில் ஏறும்போது பயத்தோடு தான் போவேன். ஆனால் ஆண்டவர் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அந்த மகன் வாகனங்களை ஓட்ட என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
2 நாள் இருக்கும். எப்படின்னா டோட்டலாக படுத்துருவா. ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஸ்கூல்லாம் நிப்பாட்டிருக்கேன். ஒரு 6 மாதம் 8 மாதம் ஸ்கூலே போகாமலாம் நிப்பாட்டிருக்கேன் சின்ன பிள்ளைல. அந்தளவுக்கு தலைவலி இருந்தது. சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் அக்காடி சொன்னேன், ப்ரேயர் பண்ணோம். இப்போ அவளுக்கு தலைவலின்னு சொன்னால் இல்லையம்மா அப்போ இருந்தது ஞாபகமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறையா மெடிக்கல் ரெக்கார்டு எடுத்து நார்மல்னு சொன்னாங்க. பட் எப்படி அந்த தலைவலி வந்துச்சுன்னே தெரியல. அதே மாதிரி வந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. குழந்தை இப்போ நல்ல ஆரோக்கியமாக இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு கடவுள் மட்டும்தான் வந்து விட்டார். இப்போ ஊருக்கு போயிருந்தேல ஒரு பெரிய காரியத்துக்காக போயிருந்தேன். எப்பயும் அப்பா தான் என் கூட வருவாங்க அந்த விஷயத்துக்கு. அப்பா சிக்காயிட்டாங்க திடீர்னு. எனக்கு தனியாக போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் விஐபியாக இருந்தாங்க. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்ற பயத்தில் போயிருந்தேன். எப்படின்னா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதில் ஏதோ பின்னாடி நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த அட்வான்ஸை திரும்ப கொடுக்க போகிறேன். அவங்க அதை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ரொம்ப பயமாக இருந்தது. ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிட்டு போனேன். நான் அந்த ஆஃபீஸில் அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்க போகிறப்ப அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை. பணத்தை டேபிள் வச்சு நீ போமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் சொன்னால் நம்பவே இல்லை. அது எப்படி நீ கொண்டு போன அட்வான்ஸ் வாங்க ஆள் இல்லாமல் போனாங்க, எப்படி அது நடந்துச்சு அப்படின்னாங்க. ப்ரேயரும் கடவுள் மட்டும் தான் என்னை காப்பாற்றினாங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு சாட்சிகள்? தேவன் அடியனையும் கூட ஒரு சுசாட்சியாக தேவனை நான் சுத்தரிக்கின்றேன். கடந்த நாட்களெல்லாம் அடியனின் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இந்த தேசத்தில் வைத்து தேவன் ஒரு மாசத்து அவருடைய கருத்துக்கும் கிரிக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே ஒரு அபுதாபியில் நடந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த ஒரு செஸ் போட்டியிலே கலந்து கொள்ள முடிய ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். கம்பெனி மூலமாக அதை செய்தார்கள். நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 10வது இடத்துலேயே அடியனுக்கு இடம் கிடைக்கும்படியாக 10வது இடத்தை பிடிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். நான் முதல் ரவுண்ட்லேயே விட்டு வந்துடுவோம்னு நினச்சேன். அது மொத்தம் 6 ரவுண்டு. ஆண்டவர் அதிலே 4வது ரவுண்டு 2 ரவுண்டு தான் அதில் எனக்கு போச்சு. பட் 6வது ரவுண்டு வரலையும் போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு புதுசு தான் இருந்தாலும் போய் அதை ஃபேஸ் பண்ணும்படியாக இல்லை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இறக்கம் பாராட்டினார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காப்புலங்க, பேர் சரவணன். அநேக போராட்டங்களுக்கும் மத்தியில் ஒரு சின்ன கம்பெனி இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இந்தியாவிலேருந்து வந்தவர். வந்து நிறைய இங்கேயும் நிறையா காரியங்களையும் நிறைய கஷ்டங்களையும் பாடங்களையும் பார்த்து செய்தார். இப்போது அவருக்கு ஒரு லைசன்ஸ் கிடைத்து நாளைய தினத்திலேருந்து அவருடைய அந்த எஸ்ஆர் கன்சல்டன்சிங்கிற அந்த பணியிலே ஒரு இதில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை இன்னும் காரியங்களே ஸ்டார்ட் பண்ணுறார். அவருக்காக எங்களுக்கு தனிப்பட்ட காரியங்களில் ஜபங்களிலே அவரை இணைத்து ஜபங்களில் ஜெயிக்கும்படி அவருடைய காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அறிவித்துக்க முடியும். வேறு சாட்சிகள்? பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இயேசுப்பா இந்த நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்தி வருகிறார். கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஊருக்கு போகவும் பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். திரும்ப இந்த இடத்துல கூட்டி வந்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே சாட்சி சொல்லணும். நான் லீவ் எழுதி கொடுத்தேன். எனக்கு என்னோட இன்ஜினியர் அதை அப்ரூவல் பண்ணார். ஆனால் நான் போகிறதுக்கு 10 டேஸுக்கு முன்னாடி இருந்தே அவர் எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கவே ஆரம்பிச்சுட்டு இருந்தார். நான் எதுக்கு என்ன இப்படி இவர் ட்ரபிள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் யோசித்ததுண்டு, அழுததுண்டு. ஆனாலும் சில நேரத்தில் எனக்கே என் வேலையை முடிக்க முடியாமல் நான் 9 o'clock, என்னோடய டியூட்டி டைம் 7 o'clock தான். ஆனால் நான் 9, 10 அந்த மாதிரியெல்லாம் நான் சரி அதை அவர் என்னை இவ்வளோ திட்டுறாரே அதனால் நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை முடிப்பேன். ஆனாலும் அடுத்த நாள் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டு குறை சொல்லிகிட்டே இருப்பார். நான் அப்போ சரி என்ன இங்கே அவர் பிடிக்காம தான் இவ்வளோ திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் ஊருக்கு போனான்னு எனக்கு கடுகளவு கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லா இடத்திலும் உங்களுடைய நாமத்தை அறிந்தவர்களை அவர் ஒரு இடத்திலும் வெட்கப்படுத்த மாட்டாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதன்படியாக கர்த்தர் என்ன ஒரு இடத்துலையும் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். குறிப்பாய் அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கவும் இம்மட்டும் கர்த்தர் அந்த கம்மலில் என்னை வச்சுருக்காங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மட்டும் அது இல்லாமல் நான் அநேக நேரங்களில் நினைச்சிட்டு உண்டு, நம்ம ஒரு கம்மலில் நிறைய நாள் நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு அந்த ஜாப் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பார்த்தது அது ரொம்ப ட்ரபிளாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தரை நான் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா நாமமும் அவர், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு. எனக்காக ஜெபிக்கிற சபையாராகிய உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே
வேறு சாட்சிகள்? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி verses சொல்லுவோம். O Lord, you have searched me and known me. You know my sitting down and my rising up. You understand my thoughts afar off. You comprehend my path and my lying down. The earth is the Lord and all is fullness, but it cannot come. Psalms 133 verse 4. For I know that the Lord is great and our Lord is above all gods. He will dwell in secret place alone, shall abide under the shadow of Almighty. And say to the Lord, He is your refuge and your hope, the God in Him I trust. Surely I shall live from the snare of the foe, from the deadly pestilence. Proverbs 6 verse 6 and 7. Go to the aunt of sluggard, consider its ways and be wise. It has no commander, no overseer or ruler. Serve the Lord with fear and rejoice with the Lord. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே படைக்க போகிற இந்த காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்து ஆசீர்வதித்ததிலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமுவந்து உமக்காக நாங்கள் நீர் மகிமை அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காசுகள் ஊழியத்திலே பயன்படுத்தப்பட தேவன் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவருடைய கடன் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் அடைக்கத்தக்கதான பலன் அவர்களுக்கு கொடுத்து அநேக காசுகளை மிச்சமான பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி தேவரே உடைய ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகளை நிரப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காணிக்க கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை பெருக பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனால தகப்பனே, ஆமென். இப்போ சிஸ்டர் செல்வி அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். மாறிடாயம் மானேசரே மாறாத வேரன்பின் நாடுமே கல்வாரி சேவை மீதிலே காணுதியும் மாண்பிலே இயேசுவின் மகான்பிலே அறியாடும் அறியலாகுமோ இதற்கிடையே
பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நேரம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். அமிர்தரக ரெஸ்டாரண்ட்டு, எக்ஸ்போர்ட் கம்பெனி, பழையபடி என்னுடைய ஜாப் ரெக்ரூட்மெண்ட், ஜாப் பிளேஸ்மெண்ட் கம்பெனி, 3 கம்பெனியுமே அந்த தருணத்தில் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்குது. இன்விடேஷன் இருந்தாலும் போட முடியல, சரியாக இல்லாதனால. இந்த திருப்பும் முன்னாடி ஜாப் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி போடும்போது ட்ரஸ்ட்டு மூலமாக பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த திருப்பு எல்லாமே லைசன்ஸ் எடுத்து அஃபிஷியலாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் கட்டாயம் 18ஆம் தேதி வரணும். பணி சுமையாக அன்றைக்கி வர முடியலனாலும் நீங்கள் அந்த டேட்டில் முடிஞ்சளவு வர பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு மறுநாள் என்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்க கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணணும். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப நாள் வேணும். எல்லோரும் எங்களுடைய புதிய காரியத்துக்காக நீங்கள் எல்லோரும், இது கத்தாலால் நடந்தது. இது எங்களுடைய கண்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்தோம், எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும். எஸ்பெஷலி எனக்கு நல்லா தெரியும், எங்கள் 2 பேர்த்துக்கு நல்லா தெரியும். ஆமாம். ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், ஆண்டவர் விட்டு விலகி போனாக்கி என்னென்ன நடக்குன்ற விஷயங்கள் எனக்கு இப்போ நல்லாவே தெரியும். அது உண்மையை சொல்கிறேன். பட்டு ஆண்டவர் எனக்கு பேசின ஒரே ஒரு விஷயம், நீ என்னை மட்டும் பாரு, வேறு யாரையும் பார்க்காத. நான் உன் கூட இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை, நீ செய்த நன்மை தீமையை வச்சு நான் உனக்கு நீதி அளிக்கிறது இல்லை. நான் உன் கூட இருக்கின்ற விஷயம் மற்றவங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன்ற ஒரு விஷயம் மட்டும் ஆண்டவர் என்னோட நிறைய விஷயங்கள் எனக்கு பேசினார். நீ என்னை மட்டும் தான் பார்க்கணும், மனுஷங்களை பார்க்காத. நான் என்னை மட்டும் நீ பார்க்கும்போது நான் உனக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது மற்றவங்க காணும்படி நான் உனக்கு செய்வேன். அதை மட்டும் சொல்லி என்னை விட்டு மறுபடியும் நீ விலக முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமாக எனக்கு சொன்னார். ஸோ அது பிரகாரம் மறுபடியும் நான் பின்மாற்றத்துலேருந்து மறுபடியும் உள்ளே வரும்போது தான் இவ்வளோ ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருந்தும் வெளியில் வந்து இப்படி மறுபடியும் ஒரே டைமில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒவ்வொரு கம்பெனிஸும் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ தான் தெரியுது கர்த்தர் எவ்வளோ அருமையாக எங்களை நடத்தி வந்திருக்காரு, எவ்வளோ சூழ்நிலைன்ற விஷயங்கள் எங்களுக்கு இப்போ தான் எங்கள் கண்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. இது முழுக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வரணும், மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சில நாட்களில் ஒரு இங்கிலீஷ் ஃபெலோஷிப் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். சபையார் அனைவரும் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரியில் யாரும் தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் எதுவும் சொல்லலை. நம்ம பைபிள் ஸ்டடி பிப்ரவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்குரிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் குரூப்பில் நமக்கு வரும் இன்ஃபர்மேஷன். ஒரு பேசிக்காக பைபிளை பற்றி நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் எப்படி வந்தது, அப்படி பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சில டாபிக்ஸை நம்ம அப்படி கொஞ்சமாக நம்ம கவர் பண்ணலாம். நீங்கள் என்ன படிக்கணும், எனக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தாலும் அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த வருஷத்தில் நம்ம புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஒரு இங்கிலீஷ் ஃபெலோஷிப், பைபிள் ஸ்டடி. அடுத்து மார்ச் மாதமும் யாரும் தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் இல்லை அப்படின்னா ஒரு லேடிஸ் ஃபெலோஷிப், உமன்ஸ் ஃபெலோஷிப் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பிறகாக யார் ஃபேமிலிஸை நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள், எந்த மாதம் நீங்கள் தேங்க்ஸ்கிவிங் வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னா, செப்டம்பர் மாதம் பிரதர் ரென் ஃபேமிலி அவங்க சொல்லியிருக்காங்க, சொன்னீங்கன்னா மற்ற ஊழியங்களை நம்ம எப்படி அதை நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணலாம். எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்தில் அப்படி திரும்பி பாருங்கள், ஏதாவது சேர் எம்டியாக இருக்கா? உங்கள் பக்கத்தில் சேர் எம்டியாக இருக்கா? அந்த சேருக்காக பாரப்படுங்க, அந்த சேருக்காக பாரப்படுங்க. ஆண்டவரே, இந்த சேர்ல இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு ஆத்மா வேணும், நான் பார்த்து சிரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆத்மா வேணும் ஆண்டவரே. கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஹால் நிரம்பி அடுத்த ஒரு ஹாலுக்கு மாறும், அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம், The Epistle to Romans, chapter 8 verse 28. ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது
ஹalleluya. தேவனால அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? ஆமென். இந்த ஹாலுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தரால அழைக்கப்பட்டவங்க தான். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு பிரதர் நீங்க சும்மா இன்னைக்கு வரல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் ஆல அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று. இன்னைக்கு இதுல சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஆண்டோடைய இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாஞ்சை இருக்கும், ஒரு டிசையர் இருக்கும், ஒரு வேண்டுதல், ஒரு தேவை இருக்கும். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது கர்த்தரால அழைக்கப்பட்டு அவர் மேல அன்பு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாரா, நன்மைக்கு ஏதுவாதான் உங்க காரியங்களை அவர் செய்யறாரு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை நன்மை. இங்க நீங்க வாஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாய் தருவேன் என்று சொல்லி வசனம் சொல்லல. நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதை நான் தருவேன்னு சொல்லி வசனம் சொல்லல. நன்மையை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னது, நீங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்வார் ஆண்டவர்? கொடுத்துருவாரு. நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் தந்துருவாரு. நீங்க தேல கேட்டா கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? தந்துருவாரு. இன்னைக்கு அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனா வசனம் அப்படி கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ வாஞ்சிக்கிறது நீ பெற்றுக்கொள்ளல நீ நினைக்காத, எது நன்மையோ அதை நான் உனக்கு தருவேன். ஹalleluya, ஹalleluya. அவரால அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் நன்மையை அவர் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு சிலர் சங்கீதக்காரன் புலம்புறது போல புலம்புறாங்க. சங்கீதம் 38 9 10 நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 38 9 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. My desire is before thee. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும், நான் என்ன ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும், என் இருதயத்துல இருக்கிற வாஞ்சை என்னன்னு உங்களுக்கு தெரியும், என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கவில்லை. ஆண்டவரே நான் எப்படி தவிக்கிறேன், சும்மா உட்கார்ந்து தோத்துறோன்ற அக்காலாம் வந்து சாட்சி சொல்லுது. நான் என்னெல்லாம் கேட்டேனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருங்க. இல்ல எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே நான் ஆசைப்படுறத தர மாட்டேங்கிறீங்க, நான் வாஞ்சிக்கிறத எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க, நான் என்னைக்கு மயக்க பிடிச்சு நான் இதை கேட்டேன் கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நான் சாட்சி என்னைக்கு சொல்றது? அடுத்த வசனம், என் உள்ளம் குழம்பி அலைகிறது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு குழப்பம்? நிறைய பேருக்கு இன்னைக்கு மனதுல குழப்பம். இதை செய்யவா அதை செய்யவா, அதை சாங்ஷன் பண்ணவா இதை சாங்ஷன் பண்ணவா, இந்த மாப்பிள்ளைய முடிக்கவா அந்த பெண்ணை முடிக்கவா, ஒரே குழப்பம். அப்புறம் என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம விரும்புகிற காரியம், வாஞ்சிக்கிற காரியம், ஆசைப்படுற காரியம் அது கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? புலம்பிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னால அழைக்கப்பட்ட நீ, என்ன நேசிக்கிற நீ, என்னை அன்பு கூறுகிற உனக்கு நன்மையானதை தருவேன். ஏன் நம்ம வாஞ்சிக்கிறத சில நேரங்கள்ல கர்த்தர் தரமாட்டிக்கிறார்? இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆசைப்படுறதை ஏன் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார்? அவர் பாட்டு கொடுத்துட்டு போலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீதிமானுடைய வாஞ்சை கர்த்தர் என்ன செய்வார்? அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு வரும்ன்ற. அப்ப சிலருக்கு டவுட், நான் நீதிமான் இல்லையா, நான் பரிசுத்தமா வாழலையா, ஆண்டவருக்கு முன்னாடி நான் உத்தமனா இல்லையா,
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு வார்த்தை இருக்கு. இப்ப நான் கர்த்தருக்கு பயப்படலையா? நான் ஒவ்வொரு வாரமும் நான் சபையில போய் உட்கார்றேனே, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேனே, அப்படி அநேக கேள்விகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். ஏன் நான் கேட்கறது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 3 காரியங்கள். ஏன் நம்ம வாஞ்சிக்கிறது நமக்கு இன்னைக்கு கிடைக்க மாட்டேங்குது? முதலாவதாக எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்புறம் ஸ்தோத்திரம் முடிக்கிறார் பவுல். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது? நாம் வேண்டிக் கொள்ளுகிறது நம்ம ஆண்டவர்கிட்ட என்னதெல்லாம் கேட்கிறோமோ, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நம்ம நினைக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம வாஞ்சிக்கிறது. நல்லா சூப்பரா ஒரு BMW கார் இருந்தா எப்படி இருக்கும்? புது கார் நிறைய பேர் வாங்குங்க. நம்ம கேட்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும், பேங்க்ல 1 லட்சம் திராம்ஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும். நம்ம நினைப்பு, ஐயோ அப்படி நம்ம அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் போது பேங்க் பேலன்ஸ் 100,000 திராம்ஸ் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் ஆனா என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கேட்கறதுக்கும் நீ நினைக்கிறதுக்கும் அதிகமா நான் செய்வேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், அழைக்கப்பட்ட ஜனம் இன்னைக்கு உங்களை உலகத்தானோட இன்னைக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம செய்யற தவறு என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டு ஆளை பார்த்துருவோம், கூட வேலை பார்க்குற ஆளை பார்த்துருவோம், நம்முடைய நண்பர்களை பார்த்துருவோம், உறவினர்களை பார்த்துருவோம். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு நன்மையை தருவேன்னு சொல்றாரு தெரியுமா? அவரை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வேண்டுவதுக்கும், நீ எண்ணுவதுக்கும், நீ நினைக்கிறதுக்கும், நீ ஆசைப்படுறதுக்கும், நீ வாஞ்சிக்கிறது, அதெல்லாவற்றையும் காட்டிலும் மிகவும் அதிகமாய் அவர் செய்வாராம். எக்ஸாம்பிளுக்கு நான் உலக பிரகாரமா நான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு உலக பிரகாரமா சொல்றேன். அதனால இது ஒரு ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் சாப்பா குத்திராதுங்க. நீங்க ஒருவேளை சிங்கிள் பெட்ரூம் கேட்டு ஒருவேளை ஆண்டவரிடத்துல போய் நீங்க வாஞ்சிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் பெட்ரூமா ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நம்ம வாஞ்சிக்கிறது ஒரு சின்ன காரியமா இருக்கும், ஆனா ஆண்டவர் ட்ரிபிள் பெட்ரூமை கொடுக்கணும்னு நமக்கு வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நான் வாஞ்சிக்கிற சிங்கிள் பெட்ரூம் அவர் கொடுக்கலன்னு ட்ரிபிள் பெட்ரூமை விட்டுருவோம். எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு அப்படி? சிலர் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்கிறத அடைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ளாம போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீ வாஞ்சிக்கிற அந்த வாஞ்ச உன் மூளைக்கு ஏத்த மாதிரி நீ வாஞ்சிக்கிற. ஆனா எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவருடைய இன்டெலெக்டுக்கு அவர் யோசிக்கிறார். என் பிள்ளைக்கு நான் இதை கொடுக்கணும்னு அவர் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம என்னது? 1 ரூபாவை பார்த்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற 10,000 நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? சாலமோன் ராஜா இருக்கான். ஆண்டவருடைய வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கனவுல ஆண்டவர் என்ன பண்றாரு? வராரு. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நீங்க உங்க எல்லார்கிட்டையும் ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன கேட்பீங்க? எல்லாரும் உட்கார்ந்துருக்க ஸ்டேட்டஸா பார்த்தா எல்லாம் ஆண்டவரே பேங்க் அக்கவுண்ட பாருங்க, ஒன்றும் இல்லை, அதை மட்டும் ஃபில் பண்ணி விட்டுருங்க, அப்படிதான் நம்ம கேட்போம்னு நினைக்கிறேன். ஆனா சாலமோனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 2 நாளாகமம் 1வது அதிகாரம், 2 Chronicles chapter 1 verse 11, 11வது வசனத்தை நம்ம எடுப்போம். 1:11. அப்பொழுது சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம், நல்லா கவனிங்க, இந்த
விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாய விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினாலும் என்ன கொடுத்தார் ஆண்டவர்? ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் ஞானம் விவேகம் அவன் கேட்டதை கொடுக்கிறது மட்டும் இல்ல, உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் பின்னாடி வர்ற ராஜாவை பார்த்தா இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமென். அவன் என்ன விரும்பினானா? ஞானத்தையும் விவேகத்தையும் தாங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு சின்ன வேலையை நீங்க விரும்பலாம், சின்ன பதவியை நீங்க விரும்பலாம், சின்ன காரியத்தை உங்க வாழ்க்கையில இது என்னுடைய வாழ்க்கையில வாய்க்காதா அப்படின்னு நீங்க விரும்பலாம், இது என் வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு நீங்க விரும்பலாம். ஆனா அது நடக்கல அப்படின்னும் போது சங்கீதக்காரன் புலம்புன மாதிரி புலம்பாதீங்க. ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதோட கூட என்னது கொடுப்பாரா? அதிகமாய் அவர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் பாருங்க, அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினது மட்டும் இல்ல, அதுக்கு மேல நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நீங்க வாஞ்சிக்கிறத தரலனா, நீங்க கேட்கறத அவர் கொடுக்கல அப்படின்னா, நீங்க நினைக்கிறது உங்க வாழ்க்கையில நடக்கல அப்படின்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும், தேவனே நீர் எனக்கு எதை நன்மையாய் வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு செய்யுங்க. இன்னைக்கு உங்க ஜெபத்தை மாத்துங்க. இன்னைக்கு God is telling change your prayer. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும்ன்றத விட்டுட்டு எது உனக்கு நன்மையோ, எது எனக்கு நன்மையோ அதை நீங்க தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி மட்டும் இன்னைக்கு கேட்டு பாருங்க, ஆண்டவரே உமக்கு எது நன்மை, என் வாழ்க்கைக்கு எது நன்மை நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே, அதை எனக்கு செஞ்சுடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க தடைகள் எப்படி உடையுது பாருங்க. உங்க முன்னாடி இருக்கிற செங்கடல் பிளக்கும், கண்டிப்பா எரிகோ கோட்டை கண்டிப்பா உடையும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக நம்ம நினைக்கிறதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? இந்த மூளை நினைக்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த இருதயம் வாஞ்சிக்கிறத அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். இரண்டாவதாக யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8-9 வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபின் புஸ்தகம், the book of Job 6 verse 8 and 9. என் மண்டாட்டி எனக்கு அருளப்பட்டு. நல்லா கவனிங்க, யோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு சொல்றாரு, என் மண்டாட்டி எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து. என்ன தெரியுமா வாஞ்சிக்கிறாரு யோபு? தேவன் என்னை நொறுக்க சித்தமாய், தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். என்ன ஜெபம்? அவருடைய வாஞ்சை என்னது? கொல்லும் கர்த்தாவே, கொல்லும். எங்க கூட முந்தி பழைய சபையில் ஒரு பையன் உண்டு, எதையா சொன்னா கொல்லும் கர்த்தாவே, கொல்லும் அப்படின்பா. என்னவா யோபு அதான் சொல்றாப்ல, என் வாஞ்சை, ஐயோ என் மண்டாட்டத்தை ஆண்டவர் கேட்டு என் வாஞ்சி அவர் நிறைவேற்ற மாட்டாரா? என்ன வாஞ்ச? கொல்லும். என்ன அப்படியே நொறுக்கி முடிக்க. யாரு யோபுக்கு விரோதமா வந்தா? பிசாசு வரான், சில நேரங்கள்ல வருவான். உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரே எதிராளி அவன் தான். அவன் வருவான், நம்மளை நொறுக்கும்படியா வருவான், நம்ம ட்ராக்கை மாத்தும்படி வருவான், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு வருவான். கொல்லும் கர்த்தாவே, கொல்லும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் யோபுடைய
முடிவு எப்படி இருந்தது? நீங்க நெருக்கத்துக்குள்ள நீங்க சில நேரங்கள்ல ஐயோ நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம சில காரியங்களை ஆசைப்படுறோம், ஆனா அந்த பாதையில நம்ம போகும்போது நொறுக்கப்படுறோம். முள்ளு மேல நடந்த மாதிரி இருக்கு, தலை மேல பூமியை தூக்கி வச்ச மாதிரி, மண்ணுக்குள்ள போற மாதிரி மண்டையில பாரம், இருதயத்துல தாங்க முடியாத வேதனை, கண்ணீர், முடியல, என்னால சுமக்க முடியல, மண்டைய போட்டேனா போதும், என் ஆயுசு நாட்களை முடிச்சுக்கிட்டேனா போதும். இல்ல, யோபின் முடிவை நீங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு அத தேவ பிள்ளைகள் விட்டுறக்கூடாது. The plan of God. யோபுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன? பிசாசு போறான், சும்மாவா உமாவா ஆராதிக்கிறான்? நீர் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அவனுக்கு எல்லாத்தையும் வேலை அடைச்சு பாதுகாத்து இருக்கிறீர்கள், அவன் சந்தோஷமா இருக்கான், அதனால உமக்கு தோத்துறோம் தோத்துறோங்கிறான். போய் அழகா சாத்தான் பேசுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க நம்ம பார்க்கிறோம், God had a different plan for Job. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அவர் தனிப்பட்ட முறையில ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? சில நேரங்களில் நம்ம இருதயத்தின் வாஞ்சி அவர் நிறைவேற்ற மாட்டார். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல ஏன் வாஞ்சியை நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு? நம்ம வாஞ்சியை விட அதிகமான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி. ரெண்டாவது, ஏன் நம்ம ஆசை நிறைவேற மாட்டேங்குது? தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற. ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. சில நேரங்கள்ல அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாய் கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம கேட்கிறத கொடுக்க மாட்டார். நல்லா சொல்றேன், பிள்ளை அப்பத கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? சில பிள்ளை எல்லாம் பாம்பை தான் கேட்டுட்டு இருக்கு இன்னைக்கு. சில பிள்ளை என்ன கேக்குது? பாம்பையும் தேளையும் தீயையும் நெருப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. கேட்டு கேட்டு என்ன பண்ணுது? ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது, இது எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு பாம்பை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு தேளை தந்துருங்க ஆண்டவரே, எனக்கு நெருப்பை தந்துருங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் விடுங்க. ஹல்லேலூயா. To fulfill God's plan. உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா உன்னுடைய இருதய வாஞ்சியை அவர் நிறைவேற்ற மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறணுமா இல்லையா உங்க வாழ்க்கையில? கேளுங்க, ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும், அப்பனா உங்க வாஞ்சை நிறைவேறாது. சொல்லுங்க, அப்ப உங்க வாஞ்சை நிறைவேறாது. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஏன்னா அவருடைய திட்டம் உங்களுக்கு நன்மைக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அந்த யோபு 23:14 சொல்றாரு. யோபின் புஸ்தகம், என்ன கொல்லும் கர்த்தாவே, என்ன நொறுக்கும் கர்த்தாவேன்னு சொன்ன யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றும். யோபு புரிஞ்சுக்கிட்டார், இந்த போராட்டத்துல சம்திங் இருக்குப்பா, இந்த பிரச்சனையில ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு யோபு. தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, அதனாலதான் இந்த போராட்டம் வருது, அதனாலதான் இந்த கஷ்டம் எனக்கு வருது. அதை புரிந்து கொண்ட யோபு அப்புறம் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை யார் நிறைவேற்றுறா? அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்ச நிறைவேறல, நான் கேட்டத கர்த்தர் எனக்கு தரலன்னு உட்கார்ந்து அழாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு குறித்து வைத்திருக்கிறது அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்ன குறிச்சு வச்சிருக்கீங்களோ, என் வாழ்க்கையில என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்களோ அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைவேறது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல மற்றவர்களுக்காக, நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம விருப்பத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது?
ஏன்னா நம்ம மூலமா அங்க ஒண்ணு இன்னொருத்தருக்கு நடக்கணும். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? 1 ராஜாக்கள் 19, 1 Kings chapter 19 verse 4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. என்ன சொல்றாரு? எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியோடைய வாழ்க்கையில என்னது? போதும், நான் இனிமே இருந்து என்னத்தை காண போறேன்? என்ன செய்யலாம்? பேசாம மறிச்சிடலாம். தேவ திட்டம், அந்த தேவ திட்டம் இவருடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறாரு. அதே அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். 1 Kings. அப்பொழுது கர்த்தர், இன்னைக்கு எலியாவுடைய வாஞ்சை கர்த்தர் நிறைவேற்றி எலியாவை ஓகே எலியா நீ வா அப்படின்னு சுழல் காற்றுல எடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன். என்னெல்லாம் நிறைவேறாம போகும் தெரியுமா? வாசிங்க. நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. எலியா ஏன் உயிரோட இருக்கணும்? எலியாவின் வாஞ்சைய கர்த்தர் ஏன் நிறைவேற்றல? எலியாவின் விண்ணப்பத்தை ஏன் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கல? ஆசகேலை என்ன செய்யணும்? சீரியா மேல ராஜாவா இவன் தான் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். அடுத்தது பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை, அடுத்தது யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு மேல ராஜாவா வைக்கணும். ஆபேல் மெகோலா ஊரான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை, அவனுக்கு அடுத்தது எலிசாவை என்ன செய்யணும்? தீர்க்கதரிசியா எழுப்பணும். இவ்வளவு வேலை இருக்கு இவருக்கு. சில நேரங்கள்ல உங்க மூலமா கர்த்தர் இன்னொருத்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி உங்க இருதயத்தின் வாஞ்சை ஆஃப் பண்ணிடுங்க. தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளரணும். இன்னும் குழந்தைய போல உட்கார்ந்து எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அதை விடுங்க. நன்மையானது எது ஆண்டவரே? அதை எனக்கு தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க பழகணும். எது ஆண்டவரே எனக்கு நன்மைன்னு நீங்க என்னதான் நினைக்கிறீங்க, அதை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. இனிமே போட்டு யாரும் உங்க மண்டைய போட்டு குழப்ப கூடாது. என்ன நடக்கும், நான் என்ன செய்யணும், யார்கிட்ட போய் என்ன பேசணும், நான் எங்க போய் கையெழுத்து போடணும், யாரை போய் நான் மீட் பண்ணணும், நீங்க பார்க்க வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, எது எனக்கு நன்மையோ அதை நீங்க எனக்கு நடத்துங்க. கர்த்தர் அதுக்கேற்ற ஆட்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஏன் உங்க வாஞ்சையை நிறைவேற்ற மாட்டேங்கிறார்? உங்க வாழ்க்கையில அவருடைய திட்டம் நிறைவேறணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில உங்க மூலமா தேவ திட்டம் நிறைவேறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது 2வது காரியம். 3வதாக நம்ம பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 2 Corinthians chapter 12 verse 7 and 8. 7-8. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் பவுலை குறித்து தெரியும். இயேசு கூட இருந்த சீஷர்களை காட்டிலும் பவுலுக்கு இருக்கிற வெளிப்பாடு மேன்மையான வெளிப்பாடு இல்ல? பேதுருவை பார்த்தாலும், யோவானம் எழுதினதை பார்த்தாலும், இயேசுவின் சகோதரர் யாக்கோபு எழுதினதை பார்க்கிலும், எல்லாரும் எழுதினதை பார்க்கிலும் பவுல் 13 எபிசோட்ஸ் எழுதினார். 13 லெட்டர் எழுதியிருக்காரு. ஒவ்வொருத்தருடைய வெளிப்பாடை நம்ம பார்க்கும்போது அவர்கள் எல்லாரோட இவருக்கு தான் என்னது அதிக வெளிப்பாடுகள். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் சொல்றார். கலாத்தியர்ல சொல்லும்போது சொல்வார். அப்போ பவுல் இங்க என்ன சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம். சில நேரங்கள்ல
ஆண்டவர் உங்களுக்கு நீங்க கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லட்டு வாயில கொடுக்குற மாதிரி, எனக்கு லட்டு வேணும் லட்டு, எனக்கு கார் வேணும் கார், எனக்கு வீடு வேணும் வீடு, பணம் வேணும் பணம், இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? எல்லாத்துக்கும் பாஸ் யார் தான்? நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்னு ஆயிருவீங்க. ஏன்னா எதுல இருக்கோம் நம்ம எல்லாரும்? மாம்சத்துல இருக்கோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மாம்சத்தை தட்டி கீழே வைக்கிறதுக்கு நம்ம காலரை தூக்கி என்னாலதான்ப்பா அப்படின்னு சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறாரா? ஒரு முள்ள கொடுத்திருக்காரு. சில நேரங்கள் நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேறாம போறதுக்கு கர்த்தரை நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்துருவோம். ஆண்டவரை எப்பவுமே நம்ம பற்றி பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டிய ஆண்டவர் சில நேரங்கள் என்ன செய்யறாரு? நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அது என்னை விட்டு நீக்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 3 தடவை ஜெபிச்சாரா? ஐயோ இந்த முள்ளை எடுத்து போடும், இந்த முள்ளை எடுத்து போடும், இந்த முள்ளை எடுத்து போடும். இந்த முள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பவுலுக்கு சில வியாதிகள் இருந்த மாதிரி, சிலர் அவனுக்கு கண்ணில் பிரச்சனை இருந்த மாதிரி. ஆனா முக்காவாசி நீங்க பாத்தீங்கன்னா அவன் எங்க போனாலும் அடிதான். 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அடுத்து 9 or 10 வாசிங்க. அதற்கு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே, நல்ல கவனிங்க, பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், என்ன முள்? பலவீனம், நிந்தைகளிலும், நிந்தனை, நெருக்கங்களிலும், நெருக்கம், துன்பம், இடுக்கண் நான் பிரியப்படுகிறேன். இது அவனுக்கு இருந்த முள். எங்க போனாலும் நிந்தனை, எங்க போனாலும் எவனாவது ஒருத்தன் அவனை என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு விரோதமா வந்துடும். நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புனாங்க, கள்ள போதகர்கள் எழுப்புனாங்க. அவன் பிரசங்கம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா ஹெரசி பிரசங்கம் பண்ண வந்தாங்க. அப்ப நிறைய இடங்கள்ல அவனை கொலை செய்யும்படி வந்தார்கள். அப்ப நிறைய போராட்டங்களை, அடிகளை பவுல் என்ன பண்றான்? சுமக்கிறான். எதுக்கு? நான் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாதபடிக்கு. சில நேரங்கள் ஆண்டவர் நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்ததுக்கு மேல உங்க கண்ணு போயிடும். கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு மறந்துடும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? சில நேரங்கள்ல நீங்க கேட்கறத அவர் கொடுக்க மாட்டார். இயேசு ஜெபம் பண்ணார். இயேசு எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? 3 தடவை போய் ஜெபம் பண்ணார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீக்கிவிடும். இன்னைக்கு இயேசு பிதா மட்டும் ஓகே சாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இயேசுவை மரிக்காம இயேசுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க இருக்க மாட்டோம்? இங்க இருக்க மாட்டோம் இல்லையா? அவர் மரிச்சனாலதான், அவருடைய அந்த விருப்பம் நிறைவேறாம போனனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு என்று சொல்லி ஒண்ணு வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மள உயர்த்த கூடாதபடிக்கு, நம்மளையே மேன்மை பாராட்ட கூடாதபடிக்கு ஆண்டவர் சில நேரங்கள்ல என்ன செய்யறாரு? நம்முடைய வாஞ்சைகளை, நம்ம கேட்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுக்காம போவார். அது முதல்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னதான்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். இந்த இதுக்குள்ள நீங்க இன்னைக்கு வரணும். இன்னைக்கு நான் இதை ஆசைப்பட்டேங்க, ஆண்டவர் எனக்கு தரல இல்ல, அதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல. கர்த்தரால அழைக்கப்பட்ட ஜனம் இன்னைக்கு தெளிவுள்ளவர்களாய் மாற வேண்டிய. உலகத்தான போல எனக்கு அது வேணும் இது வேணும். கண்டிப்பா நான் கடந்த முறை சொன்ன மாதிரி இது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் என்னது? நமக்கு கிடைக்கும். இந்த பூமியில இருக்கும் போது, இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அவரிடத்துல வர்றவங்கள ஒரு நாளும் பெருமையா அவர் என்ன செய்யறது இல்ல?
அனுப்புகிற தேவன் இல்லை. இன்னைக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாம் வச்சு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் வச்சு அவர் கொடுப்பார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அவர் கொடுப்பார். ஆனா நீங்க யாரை பார்க்கணும்? அவர் தான் பார்க்கணும். நன்மையானது ஆண்டவர் தருவார். இன்னைக்கு சின்ன பிள்ளைய போல நான் சாக்லேட் கேட்ட ஆண்டவர் எனக்கு சாக்லேட் கொடுக்கல. ஆனா அந்த சாக்லேட்னால வர்ற டயபெட்டிஸ் யாருக்கு தெரியும்? புரியுதா? ஏன் ஆண்டவர் சாக்லேட்டை கொடுக்க மாட்டேங்கிறாரு? உனக்கு ஒரு நாள் சுகர் வந்துடும், அதை நல்லா நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஏன் தரல? அதுல ஏதோ ஒரு தீமை இருக்கு, அதனால ஆண்டவர் தரல. ஏன்னா அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன். சங்கீதக்காரன் 119:68 சொல்றாரு. சங்கீதம் 119:68 119:16 தேவரீர் நல்லவரும் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அவர் நன்மை தான் அவர் நமக்கு செய்வார். ஆமென். அப்ப அந்த நல்ல தேவனிடத்துல போய் ஆண்டவரே எனக்கு இது தாங்க அதை தாங்கன்னு கேட்காம நன்மை எனக்கு தாங்கப்பான்னு கேட்கும். ஹல்லேலூயா. நன்மையை தாங்கப்பா, எனக்கு நன்மையை செய்யுங்க. நான் ஆசைப்படுறது வேண்டாம், நான் விரும்புகிற காரியம் வேண்டாம். ஏன்னா அதுல எனக்கு சுகர் வந்துடும், அதுல எனக்கு பிரச்சனை வந்துடும், நான் கேட்கிற காரியத்துல எனக்கு ஏதாவது வந்துடும் ஆண்டவரே. ஆனா எனக்கு எது நன்மையோ அதை நீங்க தாங்க. ஏன்னா அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நம்ம, அவரை நேசிக்கிற நமக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் அவர் தருவார். ஹல்லேலூயா. எப்பங்க அந்த நன்மை வரும்? எப்ப வரும் அந்த நன்மை? ஆண்டவர் அதுக்கென்று ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனத்துல. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா இந்த வசனத்தை நான் எடுக்கவே இல்லை, ஆனா இந்த வார்த்தையை கர்த்தர் ஸ்பெசிபிக்கா சொன்னார். அது யாருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிங்க. சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில், அதை எல்லாரும் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த அந்த காலத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நன்மையை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே அதை அண்டர்லைன் பண்ணி, the set time. I don't know for who it is, but God is telling, அந்த appointed timeல அந்த நன்மையை நான் வர வைப்பேன். அந்த appointed timeல நான் குறிச்சு வச்சிருக்கிற அந்த நாளில உனக்கு அந்த நன்மை கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. 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 அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு இதை தரலையே, நான் கேட்டதை எனக்கு கொடுக்கலையே, நான் விரும்பினதை எனக்கு தரலையே, நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுக்கலையே, அப்படி எல்லாம் சொல்றது இன்னைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு எனக்கு நன்மையானதை தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறேன்? ஹல்லேலூயா. நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவர் இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறது இல்லப்பா, நான் ஆசைப்படுறது இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு எது நன்மையா வச்சிருக்கிறீங்களோ எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு எது நன்மையோ அதை தாங்கப்பா, எனக்கு எது நன்மையோ அதை தாங்க, என் குடும்பத்துக்கு எது நன்மையோ அதை தாங்க, என் பிள்ளைகளுக்கு எது நன்மையோ அதை தாங்க. ஹல்லேலூயா. 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 என் வேலையில எனக்கு எது நன்மையோ அதை தாங்க ஆண்டவரே. நான் எதையும் வாஞ்சிக்க போறதில்ல, நான் எதையும் ஆசைப்பட போறதில்ல. அது ஒருவேளை அது தீமையில போய் முடியலாம், எனக்கு நீங்க நன்மையானதை தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க. பேசின வார்த்தைக்கு முன்பதாக உங்களை வைங்க. ஹல்லேலூயா. மிகவும் அதிகமாய் அவர் தருகிற கர்த்தர். அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படி அவர் சில நேரங்கள்ல மௌனமா இருக்காரு. மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றும்படி அவர் சில நேரங்களை நமக்கு கொடுக்காம இருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சுயத்தை மேலோங்கி நம்ம அதை நிறுத்தாதபடிக்கு, இன்னைக்கு நம்ம காலரை தூக்காதபடிக்கு, நம்மையே மேன்மை பாராட்டாதபடிக்கு,
நம்மளை உயர்த்தாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம வாஞ்சிக்கிறது அவர் தராம இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீங்க என்ன அழைத்திருக்கிறீங்கப்பா, நீங்க என்ன நேசிக்கிறீங்க, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உன் மேல அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே, சகலமும் நன்மையாய் இருக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த நன்மையை என்னுடைய வாழ்க்கையில தாங்க. இன்னைக்கு கேட்குறீங்களா? உங்க முழு இருதயத்தோட இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, எனக்கு நன்மையை தாங்கப்பா, எனக்கு நன்மை செஞ்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ, கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற அந்த நாளில் அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல இருந்து எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த குறித்து நாளில் ஆண்டவரே எனக்கு அந்த நன்மையை தந்துருங்கப்பா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களிகூறுவோம், களிகூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லினார்.
ஓரானாசி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை வர செய்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க நன்மை செய்கிறதுக்காய் நன்றி. இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது. இங்க வந்திருக்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரே அப்பா இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மையினால நீங்க நிரப்புங்கப்பா. ரெட்டிப்பான நன்மையினால நிரப்புங்க. இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் நீர் தருகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஓ உமக்கு நன்றி. தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், கவலை ஆண்டவரே, பாரம், கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க காண்கிறீங்கப்பா, இருதயத்தை நீங்க பார்க்குறீங்க ராஜா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க அற்புதத்தை செஞ்சிருங்க. என்னுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு அற்புதத்தை செய்யணும், யாராவது ஒரு மாறுதலை எனக்கு செய்யணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. உடைய கரம் அது நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா உடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லா வாஞ்சைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா, ஆசைகளை அறிந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யுங்க, நன்மையை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இங்க வந்து உட்கார்ந்துருக்க ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. உடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க ராஜா. பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஆண்டவரை 1000 மடங்காய் இவர்கள் விருத்தி ஆகும்படி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாய் கடன் பாரங்கள்ல இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா கடன் பாரங்கள் அது நீங்குவதாக ஆண்டவரே. அப்பா ஒரு பெரிய ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளை இடுகிறதுக்காய் நன்றி. அந்த கண்ணீரின் பாதையை நீங்க மாற்றுகிறதுக்காய் நன்றி. அந்த சாப கட்ட நீங்க முறியடிக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே எனக்கு கட்ட முடியாத லோன் எனக்கு இருக்குன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த லோன் அடைக்கும்படியான வாசல்கள் அது திறக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. பிசினஸ்ல சக்சஸ் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா ஆண்டவரே. உடைய கரம் நீட்டப்படுவதாக, உடைய கரம் நீட்டப்படுவதாக. உடைய வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே ஒரு மரித்தவனை அது உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்னா அந்த செத்து போய் கிடக்கிற அந்த பிசினஸ் நீங்க உயிர்ப்பிக்க முடியும். அற்புதத்தை செய்யுங்க. ஃபெயிலியரை சக்சஸா உங்களால மாற்ற முடியும் ஆண்டவரே. நீங்க செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தகப்பன் ஆண்டவரே, அப்ப தகப்பனிடத்துல பிள்ளைகள் கேட்பது போல நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடையும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். பிள்ளைகளை பலத்தினால இடை கட்டுங்க. விசேஷமாய் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா எது பிள்ளைகளுக்கு நன்மையோ அதை நீங்க கொடுங்க ஆண்டவரே. எது பிள்ளைகளுக்கு நன்மையோ அதை நீங்க கொடுங்க ஆண்டவரே. எங்க வாஞ்ச இல்லப்பா, உங்க வாஞ்ச, உங்க ஆண்டவரே இருதயத்துல இருக்கிற எந்த நன்மை இருக்கோ அதை நீங்க கொடுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாய் 10th 12th எழுதுற பிள்ளைகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஜீனியல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஷா ஒப்பு கொடுக்கிறோம், ஜோனா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அனந்த ஞானத்தினால நிரப்புங்கப்பா. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சிக்னஸும் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த எக்ஸாம் டைம்ல பிள்ளைகள் ஆண்டவரே எந்த பயமோ ஸ்ட்ரெஸ்ஸோ தாக்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட நீங்க இருந்து பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்கிறதுக்காய் நன்றி. உங்களுடைய ஞானத்தினால நிரப்புங்க. பிள்ளைகளுக்கு நல்ல மெமரி பவரை கொடுங்க. படிக்கிற பாடங்கள் மனதில் பதியட்டும் ஆண்டவரே. அப்ப நல்லா ஸ்பீடா எழுத பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. படித்த பாடங்கள் எல்லாம் எழுதும் போது ஆண்டவரே அவர்களுக்கு அது நினைவுக்கு வரும்படி நீங்க செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி ஜீவனில் சாட்சியா இங்க நிக்க போறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக்கொள்ள எந்த தீங்கும் அணுகாதபடிக்குப்பா. பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெக்கப்பட்டு போட்டு ராஜா. நமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். சரண் பிரதரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உமக்கு நன்றி.
அப்பா நீங்க அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. ஆண்டவரே மகனை நீங்க ஒரு ஜீவனுள்ள சாட்சியா அங்க நிறுத்துகிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே தடைகள் உடைக்கப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. புது வாசல்கள் மகனுடைய வாழ்க்கையில திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி. தேவரீர் நீர் மகனோடு கூட இருந்து அப்பா நீங்க செய்ய போற அந்த அதிசயமான காரியங்களை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். We thank you Lord. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மகனுடைய கரத்தை நீங்க பிடித்து கொண்டீங்க, அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகனோடு கூட இருந்து நீங்க அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க, மேன்மையான காரியங்களை மகனுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யுங்கப்பா. விசேஷமா அபினேஷனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. மகனுக்கு ஆண்டவரே அந்த கம்பெனில ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ப்ராஃபிட்டை நீங்க கட்டளையிடுகிறதுக்காய் நன்றி. எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா, பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படியான கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு தோல்வி இல்லப்பா, உங்க பிள்ளைகளுக்கு தோல்வி இல்ல ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தது போல ஆண்டவரே உடைய மகன் ஆண்டவரே வெற்றி சிறக்கிறதுக்காய் நாங்க நன்றி சொல்லுகிறோம். உடைய கரம் மகனோடு கூட இருக்கிறபடி நான் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்க நமக்கு மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord.